Hello friends, welcome to Drone Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினா day 2 கொண்டான சேலஞ்ச் ஓகேவா சோ நம்ம வந்து 10 days கொண்டான வந்து சேலஞ்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் இந்த group 4 க்கு 10 days நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போறோம் யாரெல்லாம் என்னோட கடைசி வரைக்கும் வந்து பயணிக்க போறீங்க அப்படின்ற ஒரு சேலஞ்சை வந்து நான் வந்து நேத்து பண்ணியிருந்தேன் சரிங்களா சோ அதோட முதல் கட்டமா நேத்து வந்து நம்ம வீடியோ வெற்றிகரமா வந்து முடிச்சிருந்தோம் ஓகே நேத்து நான் என்னென்ன பிளான் பண்ணிருந்தோம் அப்படினா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் வந்து மேக்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணிருந்தோம் அத வந்து வெற்றிகரமா முடிச்சாச்சு சோ இன்னைக்குள்ள சேலஞ்ச் என்னன்றத நான் சொல்றேன் இந்த சேலஞ்சை யாரெல்லாம் நைட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணீங்கன்றத பார்க்கலாம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ரெண்டு டாபிக் வந்து கையில எடுக்க போறோம் ஒன்னு ஜியோகிராஃபி ஒன்னு மேக்ஸ் ஓகேங்களா ஜியோகிராஃபி அதாவது பாத்தீங்கன்னா ஜிகேல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி சோ ஒவ்வொரு தேர்வுலயுமே ஒரு 6 ல இருந்து 7 வினாக்கள் வந்து இந்த இந்தியன் ஜியோகிராஃபி வந்து மட்டுமே கேட்டிருக்காங்க நம்ம இந்த வீடியோ பதில வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த இந்தியன் ஜியோகிராஃபி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் மூலமா இந்தியாவே சுத்தி காட்ட போறேன் சரிங்களா சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த இந்தியன் ஜியோகிராஃபில இந்த 7 லெசன் ஓகேவா சோ 5 லெசன் தான சார் அப்படினா தமிழ்நாடு ஜியோகிராஃபியும் இந்தியன் ஜியோகிராஃபி தான் நல்லா கவனிச்சீங்க ஏனா தமிழ்நாடு எங்க இருக்கு இந்தியாவுல தான் இருக்கு சரியா அப்ப மொத்தமா 7 லெசனுமே நம்ம வந்து ஒரு ஓவரி வந்து கொடுக்க போறோம் ஓவரி அப்படினா ரிவிஷன் கிளாஸ் ஓகேவா எதெல்லாம் முக்கியமானது எதை நீங்க எப்படி படிக்கணும் எதெல்லாம் நீங்க விட்டுருந்தீங்க அப்படினா இதை இப்படி படிங்க ஒரு சில ஷார்ட்கட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஷார்ட்கட் நான் சொல்ல போறேன் ஓகேவா சோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படினா தயாராகணும் அப்படினா என்ன விஷயங்கள் தேவை அப்படினா கண்டிப்பா ஒரு ஸ்கூல் அட்லாஸ் அதாவது மேப் ஒன்னு வெச்சுங்க மேப் அப்படினா ஸ்கூல் அட்லாஸ் மேப் ஓகேவா நம்ம யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அதாவது பெரிய மேப் மாதிரி கிடையாது ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மேப் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட ஒன்னு கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா அது இருந்தாதான் ஈஸியா வந்து நான் சொல்றது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சோ மேப் கையில எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா புக் 10th புக் ஏன் 10th புக்ல தான் அந்த 7 லெசனுமே இருக்கு 10th புக் கையில எடுத்து வச்சுங்க ஓகேவா சோ இந்த ஜிகேல வரக்கூடிய இந்த ஜியோகிராஃபி லைவ் எப்போ அப்படின்னா அந்த லைவ் கிளாஸ் காலையில 10 to 11 க்குள்ள இடைப்பட்ட கேப்ல வந்து லிங்க் வரும் நம்ம அப்ப அந்த டைம் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ 10 to 11 க்குள்ள லிங்க் நான் லைவ் வந்துருவேன் அது கால்குலேட்டர் சரியா சொல்ல முடியல அது டைமிங் எந்த மாதிரி நான் பார்த்து போட்டு விடுறேன் சரிங்களா சோ காலையில ஜியோகிராஃபி லைவ் கிளாஸ் இருக்க போது ஒரு 2 to 3 hours குள்ள முடிக்க பார்க்கறேன் சரிங்களா அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜியோகிராஃபி நம்ம லைவ் கிளாஸ் வச்சோமா இதுக்கு நான் லைவ் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் நைட் 9 மணிக்கு ஆக்சுவலா பண்ண போறோம் லைவ் கிளாஸ் வந்து நம்ம லைவ் டெஸ்ட் வைக்க போறோம் அதுல ஜியோகிராஃபில இருந்து ஒரு 200 क्वेश्चन நம்ம வந்து லைவ் டெஸ்ட் வந்து வைக்க போறோம் ஓகேவா சோ இதுக்கு இடைப்பட்ட கேப்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ஈவினிங் ஒரு 3 மணிக்கு 3 or 3:30 வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த மேக்ஸ் லைவ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே 2ல 2 டாபிக் ஏன்னா ஒரு நாளைக்கு 2 டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள்ல 20 டாபிக் 500 மேக்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதா வந்து சொல்லியிருந்தோம் அதுல முதல் கட்டமா நேத்து நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த டைம் அண்ட் ஒர்க் சரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கணக்கு வந்து நம்ம பார்த்திருந்தோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் குரூப் 4 லெவல்ல இருக்கக்கூடிய கணக்கு நம்ம வந்து பார்த்திருந்தோம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்கை பார்க்க போறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் ஓகேவா சார் என்னங்க சார் ஒரு டாபிக்ட்டு சார் 2 டாபிக் சொன்னீங்க ஒரு டாபிக் தான் சார் சொல்லிருக்கீங்க அப்படின்னா இதுக்குள்ளே 2 டாபிக் கலந்துருக்கு ஓகேவா அதாவது ஆட்கள் நாட்கள் நேர்மாறல் எதிர்மாறல் மற்றும் பைப் சம்ஸ் அந்த குழாய் கணக்குன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது மூணுமே கலந்து இந்த ஒரே டாபிக்ல நான் வந்து வைக்க போறோம் இந்த டைம் அண்ட் ஒர்க்ல மட்டுமே 2 டாபிக் இன்க்ளூட் ஆயிருக்கு இதுல இருந்து 50 வினாக்கள் தான் இன்னைக்கு ஈவினிங் 3 மணிக்கு லைவ் டெஸ்ட் வைக்க போறோம் ஸோ 50க்கு 50 யார் எடுக்கிறத பார்க்கலாம் ஸோ எடுக்கலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை 50க்கு 50 எடுக்க ட்ரை பண்ணுங்க சப்போஸ் நான் 50க்கு 40 எடுக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை 10 क्वेश्चन புதுசா கத்துக்கிட்டீங்க ஓகேவா ஒவ்வொரு தேர்வுலுமே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் 2 ஒன்று நமக்கு தெரிஞ்சதை ஒழுங்கா அப்ளை பண்ணுமான்னு பார்க்கணும் ஓகேவா தெரியாத என்னத்தை நம்ம கத்துக்கணும் இது 2 விஷயம் தான் நம்ம ஒவ்வொரு தேர்வுலுமே நம்ம வந்து அழகக்கூடிய மிக சிறப்பான விஷயம் தேர்வு என்பது அதுக்காக தான்றத நான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 3 வீடியோஸ் 2 லைவ் டெஸ்ட் ஒரு லைவ் கிளாஸ் காலையில 10 to 11 க்குள்ள ஜியோகிராஃபி லைவ் கிளாஸ் வந்துடும் அதை வந்து அழகா முடிக்கிறீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து 3 to 3:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் டெஸ்ட் 50 क्वेश्चन டைம் அண்ட் ஒர்க் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஏன் நான் உங்களுக்கு டாபிக்கை முன்கூட்டியே சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப வசதியா இருக்கும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்து டெஸ்ட் எழுதினா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே சார் நான் இன்னைக்கு நான் பார்த்தேன் அப்படின்னும் போது நீங்களா ஒரு பிளான் போட்டு செட் ஆகும் இந்த பிளானை ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும் ஓகேவா அடுத்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னா தமிழ் அப்புறம் வந்து ஈவினிங் 9 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட் அந்த 200 क्वेश्चन ஜியோகிராஃபில இருந்து அப்ப நான் லைவ் கிளாஸ் ரிவிஷன் முடிச்சதுக்கு அப்புறமே நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க நைட் வந்து லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க சோ ஜியோகிராஃபி ஓவர் ஓகேவா சோ நம்ம இன்னைக்கு ஜியோகிராஃபி முடிக்க போறோம் மேக்ஸ் டைம் அண்ட் ஒர்க் முடிக்க போறோம் ஓகேவா ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் சோ இன்னைக்கு லைவ் அட்டெண்ட் பண்றவங்க கண்டிப்பா எக்ஸாம்ல 10 क्वेश्चनக்கு ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம் ஏன்னா ஜியோகிராஃபில இருந்து 6 ல இருந்து 7 வினாக்கள் வந்து கேக்குறாங்க டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து 3 क्वेश्चन கேக்குறாங்க சோ அப்ராக்ஸிமேட்டா நான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 ல இருந்து 10 क्वेश्चन கிட்ட இன்னைக்கு சரியா வந்து சேலஞ்ச் பண்ற எல்லாராலையும் கண்டிப்பா முடிக்க முடியும் சோ இந்த சேலஞ்சில் யாரெல்லாம் ஜெயிக்கிறீங்கன்றத பார்க்கலாம்
ஸோ சேலஞ்சோடைய டைம் வந்து 10 நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நைட்டு வந்து லைவ் முடியும் போது நான் கேட்குறேன், இன்றைக்கி உங்களுடைய ஒர்க்கை வந்து யாரெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ நேற்று கொடுத்த ஒர்க்கை வந்து பிரமாதமாக வந்து ஒரு சில முடிச்சுட்டு ஓகே சார் பசங்க சார் நான் சேலஞ்சுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் கடைசி சொல்ல ஒரு விஷயம் என்ன, முதல் நாள் சேலஞ்ச் பண்ணுறது முக்கியம் இல்லை, முதல் நாள் சேலஞ்ச் பண்ணதை கடைசி நாள் வரைக்கும் யார் வந்து முடிக்கிறீங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ கடைசி நாள் பார்க்கலாம் இதில் எத்தனை பேர் வந்து சரியாக முடிக்கிறீங்கிறத. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பண்ண போகிறோம், டே 2 நம்முடைய பிளான் என்ன, ஓகேவா, டே பை டே என்னன்றதை நான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு அப்புறம். ஸோ நேற்றுமே நான் வந்து என்ன பண்ண போகிறது சொல்லியிருந்தேன், இன்னைக்கு டே 2 நம்ம என்ன பண்ண போகிறது சொல்ல போகிறேன். இதுமாதிரி வந்து 10 நாளுக்கு நம்ம என்ன பண்ணதை முன்கூட்டி நான் கொடுத்துறேன், அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம 10 நாளுமே வந்து பயணிக்க போகிறோம். ஸோ அந்த 10 நாள் முடிவில் உங்களுடைய ரிசல்ட் என்ன தெரியும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுங்க, மேப் ரொம்ப முக்கியமானது, அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? டேட்டா அது நீங்கள் எப்படி வச்சிருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கு. ஓகேவா? அதை இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு நீங்கள் ஆல்ரெடி சம்ஸ் போட்டிருப்பீங்க, இல்லை நம்ம அகாடமியில் வந்து நிறைய சம்ஸ் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டாலே போதுமானது. சரிங்களா? சரி, இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. ஈவினிங் சரி காலைல லைவ்ல வந்து நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.